வணக்கம். இது ஒரு இட்லி கடை பட ரிவ்யூ கிடையாது. எனக்கு அந்த படத்துல பிடிச்ச சில விஷயங்கள நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். முதல் விஷயம் கேரியர். நம்ம சூஸ் பண்ணும்போது கேரியர் நம்ம பொதுவா வெளிநாடுகளுக்கு போணும், நெறைய பணம் சம்பாரிக்கணும், ரொம்ப வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நமக்கு பிடிச்ச வேலையான்றது நம்ம யாருமே ஆய்ந்து பார்க்கறதில்ல. அது கண்டிப்பா ஆய்ந்து பார்க்கணும். அது நமக்கா இருந்தாலும் சரி, நம்மளுடைய குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி, நம்ம அத பார்த்து தான் நம்ம ஒரு கேரியரை சூஸ் பண்ணணும். அதே மாரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கேரியர் சூஸ் பண்ணணும். அதை பற்றி இந்த படம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம எந்த வேலையை மதிக்கலினாலும் பரவாயில்லைங்க. எல்லா வேலையும் ஒவ்வொரு வேலையும் சிறந்த வேலை தான். உலகத்தில் எந்த வேலையும் இந்த வேலை சிறிய வேலை, அந்த வேலை பெரிய வேலை அப்படிலாம் கிடையாது. ஆனால் எல்லா வேலையும் நல்ல வேலை. ஆனால் ஒரே ஒரு வேலை கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் செய்த வேலை, நம்மளுடைய பெரியவங்க அவங்க செய்த வேலைகளை கண்டிப்பா மதிக்க வேண்டும். அதை எப்பொழுதுமே தாழ்ந்து நினைக்கக்கூடாது. அது முக்கியமா இந்த படத்துல நல்ல பதிவு வச்சிருக்காரு. அதே மாதிரி பேரண்டிங்கை பத்தி ஒரு பெரிய பேரண்டிங் ஒர்க் ஷாப்பே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. எப்படி குழந்தைய வளர்க்கணும், குழந்தைகளுக்கு நம்ம நல்லா செய்யணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அது எது நல்லது எது கெட்டது நம்ம முடிவு செய்யறது இல்லை. பல பேருக்கு ஃபாரினுக்கு போகணும், அந்த பிள்ளைகள் நல்லா வசதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த குழந்தைங்க கூட நம்ம இருக்கணும்னு விருப்பப்படுறதில்ல. அந்த குழந்தைங்க கூட இருக்கிறது தான் நமக்கும் பெரிய சந்தோஷம், அந்த குழந்தைங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம்ன்றத இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இந்த படத்துல இன்னொரு விஷயம், உணவு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப பெரிய ஹோட்டல்ல ரொம்ப காஸ்ட்லியான உணவு, நல்ல விதவிதமான உணவுகள், இதுதான் ருசியான உணவு நம்ம நினைக்கிறோம். அப்படி அந்த உணவு நமக்கு கிடைக்கலனா அது ஒரு வறுமைன்னு கூட நினைக்கிறோம். அது தவறுங்க. ஓகேங்களா? உணவுல ஒரு இந்த படத்துல போய் பாருங்க. நீங்க ஒரு பெரியவர் இந்த ஹோட்டல்ல எவ்வளவு ஒரே ஒரு இட்லின்ற ஒரு உணவை எவ்வளவு ருசிச்சு அவர் உணர்ந்து அந்த மாதிரி சாப்பிடுவார்னு பாருங்க. இதுல தாங்க ஆனந்த கண்ணீரே வரும் அவருக்கு. அந்த உணவு, பழைய உணவு கிடைக்கப்படும் பொழுது. இந்த படத்துல உணவுன்றது ஒரு சாதாரண விஷயம் நினைச்சுக்காதீங்க. அது அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உணர்வு. உணவை வீணாக்க கூடாது. உணவை உணர்ந்து நம்ம மதித்து அதை உண்ண வேண்டும். நமக்கு கிடைச்சதை அதை உணர்ந்து உண்ண வேண்டும். இல்லாததை நினைச்சு கஷ்டப்படாம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா உணவு சாப்பிட்டு வளர வேண்டும். எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்ம டிவோஷன், ரொட்டீன், பிளானிங், பணம் ரொம்ப முக்கியம் தாங்க. அதை விட அதை நம்மளுடைய வேலையை ஒரு சர்வீஸா நம்ம செய்ய பழகும் போதுதான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும்ன்றத இந்த படம் ரொம்ப ஆழமா புரிய வச்சிருக்கு. டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னும் அடுத்த படத்துல என்னென்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம கற்றதை நீங்க பதிவு செய்யுங்க. கண்டிப்பா மூவி ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு கற்றலையும் கொடுக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.